நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களைக் காண பண்ணுவேன். மீகா 7:15. அன்பின் இயேசுவே, நீர் என் வாழ்வில் செய்த அளவற்ற ஆசீர்வாதங்களுக்கு உமக்கு கோடா கோடி நன்றி. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். இயேசு அப்பா, போன 8 மாசமா எங்களை கண்ணு மாதிரி பத்திரமா பாத்துக்கிட்டீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வர்ற புது மாசத்தையும் நீங்க தான் நல்லபடியா பாத்துக்கணும். எங்களை ஆசீர்வதிங்க. இயேசு அப்பா பேர்ல கேக்குறேன். ஆமென். இயேசு அப்பா, போன மாசம் எங்களை நல்லா பாத்துக்கிட்டீங்க. அதுக்கு தேங்க்யூ. இப்போ புதுசா செப்டம்பர் மாசம் வந்திருக்கு. இந்த மாசமும் நீங்க தான் எங்களை நல்லா பாத்துக்கணும். அம்மா அப்பாவை எல்லாரையும் பத்திரமா வச்சுக்கோங்க. நான் நல்லா சாப்பிட நல்லா விளையாட எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஆமென். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். சங்கீதம் 18:1. என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். 2 கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் அடைக்கலம் புகும் என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். 3. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி இரட்சிக்கப்படுவேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். சங்கீதம் 56:3. நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். சங்கீதம் 86. நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். சங்கீதம் 20. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது விண்ணப்பத்துக்கு பதிலருளுவாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. இயேசுவே, நீரே என் நம்பிக்கை. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. சங்கீதம் 119:9. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்குங் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். 7. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்குங் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். 7. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். சங்கீதம் 56:3. நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். சங்கீதம் 86. நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். சங்கீதம் 20. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது விண்ணப்பத்துக்கு பதிலருளுவாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. இயேசுவே, நீரே என் நம்பிக்கை. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இயேசு அப்பா, போன 8 மாசமா எங்களை கண்ணு மாதிரி பத்திரமா பாத்துக்கிட்டீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வர்ற புது மாசத்தையும் நீங்க தான் நல்லபடியா பாத்துக்கணும். எங்களை ஆசீர்வதிங்க. இயேசு அப்பா பேர்ல கேக்குறேன். ஆமென்.